அஸ்ட்ரோபக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரம். விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 13/2/2026 14/3/2026 வரலாம் உண்டான காலகட்டம். மாசி மாதத்தில் அதாவது மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பிரகாரம் சனி பகவான், அதாவது வருட கிரகம்னு சொல்லக்கூடியவர் 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறவர் பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து 4ஆம் பாதம், அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இது சனி பெயர்ச்சி பலன்கள்னு தனியாக வீடியோஸ் போட்டிருக்கேன், பாருங்கள். முதல்ல கோள் சாரங்கள் இந்த மாதத்தில் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் 3ஆவது ராசின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார். 5ஆம் இடத்துல அதாவது கேது சிம்மத்தில் இருக்கார். மகரத்தில் செவ்வாய் இந்த மாதத்தில் இருக்கார். 5 கிரகங்கள் கும்பத்தில் இருக்குது. சூரியன் மாத கிரகம், அவர் இந்த மாதத்தில் கும்பத்தில் இருக்கிறதுனால தான் மாசி மாதம். சனி ராகு ஏற்கனவே இருக்கா. அதை தவிர பார்த்தேனால் உங்களுக்கு சுக்கிரனும் புதனும் இந்த மாதத்தில் இந்த கும்பத்தில் இருக்க 5 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தேன்னா 21/2/2026 அன்றைக்கி செவ்வாய் மகரத்திலிருந்து கும்பம் போகிறார். 6 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். 3/3/2026 அன்றைக்கி சுக்கிரன் மீனத்துக்கு போய் உச்சம் பெறுறார். அது ஒரு பெரிய விசேஷம். அதை தவிர 6/3/2026 அன்றைக்கி சனி பகவானும் மீனத்துக்கு போகிறார். இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள், கோல்சாரத்தினுடைய ஏற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மாசி மகம் சொல்லுவோம், மகா சிவராத்திரி சொல்லுவோம். மெயினாக மகா சிவராத்திரி இந்த மாதம் பார்த்தோம்னா 15ஆம் தேதியே வருது. சரி, மாசி மகம் அப்படின்னு சொல்லக்கூடியது பௌர்ணமி யோகம்னு சொல்லுவாள். பௌர்ணமி யோகத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கோம். மாசி மாதத்தில் வரக்கூடியது மக நட்சத்திரத்தில் வரக்கூடிய சந்திரன் மாசி மகம் பௌர்ணமி யோகத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் இது ரொம்பவும் பெரிய விசேஷம். சரி, 6/3/2026 எடுத்தோமேயானால் சனி பெயர்ச்சியாளர். அதனால் மிகப்பெரிய மாற்றங்கள் ஒரு ராசிக்கும் வரப்போகிறது. தனியாக சனி பெயர்ச்சி பலன் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அது தவிர இந்த மாத கடைசியில் மாசியும் பங்குனியும் சேரக்கூடிய காலகட்டத்தில் காரடையான் நோன்பு அப்படின்றது இந்த மாதத்தினுடைய கடைசியில் வருது. 6/3/2026 அன்றைக்கி வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். சரி, வாஸ்து புருஷன் என்ன நேரத்துலேருந்து என்ன நேரத்தை வரலாம் கண் முழிக்கிறார் அப்படின்னா, காலை பார்த்தலையானால் 9:42 11:12 வரலும் உண்டான காலகட்டத்தை கண்மொழிகள். ஸோ இந்த கடைசியில் உணவு உட்கொள்ளும் பொழுதும் இந்த தாம்பூலம் தரிக்கும் பொழுதும் இந்த 2 காலமான 36 நிமிஷம், அந்த 36 நிமிஷத்தில் பார்த்தலையானால் நிச்சயமாக, அதாவது 10:36 11:12 வரலும் உண்டான காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய மனைக்கோள் விழா, அதை தவிர புதுசாக அக்ரிமெண்ட் கையெழுத்து போடுறது, எந்த ஒரு மனையை சார்ந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு சைன் பண்ணுறது, ஒரு ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணுறது, நில பூஜை போடுறது, இதெல்லாம் நிச்சயமாகவே உங்களுக்கு அது எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்கு மாசி மாதத்தினுடைய மாற்றங்கள் ஏற்றங்கள் என்னென்ன அப்படின்றத வருஷப்படுத்தி பார்க்கலாம். கும்பம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி. உங்களுடைய ராசிநாதனை சனி பகவான். சனி உங்களுடைய ராசியிலேயே இருக்கார். இந்த மாதம் உங்களுடைய ராசியில் 5 கிரகங்கள் இருக்குது. 5 கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷம். என்ன அப்படின்னா, சூரியன், புதன், சுக்கிரன் 3 மாத கிரகங்கள், சனி மற்றும் ராகு மிச்ச 2 கிரகங்களும் இருக்குது, வருட கிரகங்கள். இந்த மாதத்தில் பார்த்தடையானால் ஒரு பெரிய மாற்றம் என்னென்னா, சனி பகவான் இந்த மாதத்தில் மாசி மாதம் மாறுறார். அதாவது 6/3/2026 அன்றைக்கி உங்களுடைய ராசி ஜென்ம சனி முடிஞ்சு பாத சனிக்கு போகிறார். அதனால் பார்த்தேன்னா உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இவ்வளோ நாள் மைண்ட் பயங்கர ப்ரெஷரில் இருந்திருக்கும், அதாவது மென்டல் டிப்ரெஷன் இருந்திருக்கக்கூடிய வாய்ப்பு, மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும், தேவையில்லாமல் அசிங்கப்பட வேண்டியது, அவமானப்பட வேண்டிய காலகட்டமாகலாம் இருந்திருக்கும். இப்போ கொஞ்சம் பொறுமையாக நிச்சயமாகவே உங்களுக்கு பெரிய மாறுதல் இருக்கும். உங்களுடைய ஏற்றங்கள் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டம். பேச்சில் மட்டும் ஜாகிரதையாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல சனி பகவான் போகும்போது நிச்சயமாக பேச்சில் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏதோ பார்த்தலையானால் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாகியத்தையும் கொடுப்பார். ஏன்னா சுக்கிரன் உச்சம் பெற்று போகிறார் 2ஆம் இடத்துல. அதனால் பார்த்தலையானா படிப்பு ஸ்தானம்னு சொல்லக்கூடியது 2ஆம் இடம். அதுவே 9ஆம் அதிபதியும் போய் உச்சம் பெற்று போகிறதுனால கண்டிப்பாக வெளிநாடு வெளியூர் போயிட்டு நீங்கள் நினச்ச போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி எடுத்து படிக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கொடுப்பார்.
உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்குறார். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி புத்திரஸ்தான அதிபதியை புத்திர காரகனே பார்க்குறார். அதனால் கண்டிப்பாக இவ்வளோ நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு எதிர்பாலினத்தோர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கூட்டுத் தொழிலில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. கூட்டுத் தொழிலில் நண்பர்கள்கிட்ட ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அதன் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தீங்கன்னா வேலையில் ஏற்றம் மாற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு சென்று வரக்கூடிய பாக்கியமும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய், அதாவது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர், உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். அதாவது 12ஆம் இடத்துல உச்சம் பெற்று போகிறார். முயற்சிகள் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியத்தையும் அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். தொழில் சம்பந்தமாக வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கும்பராசிக்காரர்கள் அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள், மருத்துவர்கள், அதை தவிர இந்த எள்ளு எண்ணெய் அந்த மாதிரியான விஷயங்கள், தார், இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவங்க, என்ஜினியர்ஸு, அதுவும் சிவில் கான்ட்ராக்ட்ஸு, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸு, ஏரோஸ்பேஸ் இந்த மாதிரியான இன்ஜினியரிங்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இவ்வளோ நாளாக பெரிய பிரச்சனைகளில் அண்டர்கோ பண்ணியிருப்பீங்க. இப்போ உங்களுடைய மன அழுத்தம் சற்று நிதானமாகி ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு பார்த்திங்கன்னா புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நல்ல ஒரு தூக்கம் இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கே வந்துடுறார். 12ஆம் இடம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. உங்களுக்கு செலவுகள், சுப செலவுகள் இருக்கும். பண வருமானம் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. தாயின் உடல்நிலையும் சரி, தந்தையின் உடல்நிலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய வீடு அமையக்கூடிய பாக்கியம். புதுசாக இந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும்னு சொல்லணும். இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது. அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தாலேயானால், அதாவது கும்பராசிக்காரர்களுக்கு 5/3/2026 6/3/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் நிச்சயமாக புதிய முயற்சி வேண்டாம், வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. சரி, இப்போ ஒருவேளை உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவு விசேஷம் இல்லை அப்படின்னா, கோச்சார பிரகாரம் ஓரளவு பரவாயில்லாமல் இருந்தாலும் 7.5 சனி இருக்குது. இந்த காலகட்டத்தில் என்ன ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் பிரத்யங்கரா தேவி போய் வழிபட்டுட்டு வாங்க. பிரத்யங்கரா தேவியை போய் வழிபட்டு வர்றது பெரிய விசேஷம். அதே மாதிரி நரசிம்மரை போய் வழிபட்டு வாங்க. நரசிம்மரை போய் வழிபடுறது இந்த திரையோதசி, அதாவது சிவபெருமானுக்கு ரொம்பவும் ஏற்றமான காலமாக சொல்லக்கூடியது. திரையோதசி சாயந்தரம் போய் அந்த சாயங்கால வேளையில் போய் அந்த தீபாராதனையை பார்த்துட்டு வர்றது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதுவும் நரசிம்மரை போய் சேவிச்சுட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மீனம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் 4ஆம் இடத்துல இருக்கார், வக்ரகதியில் இருக்கார். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கோங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கவர் இப்போ உங்களுடைய ராசிக்கே வரப்போகிறார். உங்களுடைய ராசிக்கு 6/3/2026 வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் 7.5 சனியில் ஜென்ம சனி வருது. தேவையில்லாமல் அவமானம், அசிங்கம் இந்த மாதிரியான விஷயங்கள், மென்டல் ப்ரெஷர், அதாவது மன அழுத்தங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய, தேவையில்லாத பேச்சுக்கு ஆளாக வேண்டிய கட்டாயங்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால, அதாவது செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 11 இருக்கிறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது.
21/2/2026 பார்த்தோன்னா அவர் 12ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அதனால் தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த மீனராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல 5 கிரகம் இந்த மாதம் ஆரம்பித்த உடனே 5 கிரகம் இருக்குது. சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் சனி, ராகு 5 கிரகங்கள் இருக்குது 12ஆம் இடத்துல. தூங்க விடாது, தூக்கம் வரக்கூடிய வாய்ப்பு, எல்லா தூக்கத்தை கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி எல்லோரும் சேர்ந்து போய் 12ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால ஊரை விட்டு வெளியில் போகிறது, வெளிநாடு வெளியூர் பிரயாணம் போகிறது, அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது, வேலையை விட்டு வேலை மாறுறது, இது எல்லாமே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. இருந்தாலும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியத்தில் பார்த்தீங்களேனால் எடுத்தது அதாவது வீடு மனை வாங்கக்கூடியது இந்த லீகல் ஒப்பீனியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து, என்கம்ஃபரன்ஸ் எல்லாம் ஜாக்கிரதையாக பார்த்து வாங்கிக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த மாதத்தில் பார்த்தீங்களேனால் உங்களுடைய ராசிக்கு அதாவது பார்த்தோன்னா 8, 9ஆம் அதிபதி சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம், 9, 10 அதிபதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இது அதாவது 9, 10, 8, 9ஆம் அதிபதியெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தந்தையின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கும், தாயின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கும். உங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வேலை மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மீனராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இந்த வாட்டி செலவுகள் சற்று சுப செலவுகளாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் அதீதமான செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் இருக்கும். இருந்தாலும் லிட்டிகேஷன்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி லீகாலிட்டி செக் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு செலவுகள் வரும். அதை தவிர வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வேலையில் மாறுதல்கள், வேலையில் உங்களுக்கு ஏற்றம் கொடுத்து மாறுதல்கள் கொடுப்பாங்க. அதாவது உங்களை பொசிஷனை ரைஸ் பண்ணி மாறுதல் கொடுப்பாங்க. இருந்தாலும் மென்டல் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த காலகட்டமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழிலில் ஒரு பெரிய மாறுதல்கள் இருக்கும். அதுவும் பார்த்தோன்னா இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, கடல் வாணிபம் செய்பவர்கள், அதை தவிர கடல் பிராணிகள் வியாபாரம் செய்பவர்கள், ட்ரேடிங் பண்ணுறவங்க, தங்கம் வெள்ளி இந்த மாதிரியான விஷயங்கள் ட்ரேடிங் பண்ணுறவங்க, தங்கம் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் பின்னடைவு இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அதை தவிர தென்னை மரம், தென்னை தோப்பு இதெல்லாம் வச்சுருக்கிறவங்க ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா செலவுகள், தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாகும். ஏன்னா 3ஆம் அதிபதி உங்களுடைய ராசியிலே உச்சம் பெற்று போகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதனால் முயற்சிகள் வெற்றி அடையும். இருந்தாலும் சனி இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் அதுக்கப்புறம் முயற்சிகள் வெற்றி அடையும். உங்களுடைய ராசிக்கு முயற்சிகள் வெற்றி அடையும்னு சொல்கிறோம். இருந்தாலும் சில நாட்கள் முயற்சியை தள்ளி வைப்பது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்கிறது சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றது சந்திர பகவான் 8ஆம் இடத்துல மறையக்கூடிய காலகட்டம். அந்த மறையக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வேண்டாம், பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை இந்த மாதிரியான செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போய் உங்களால் முடிஞ்சு இளநீர் வாங்கி கொடுத்துட்டு போங்க அபிஷேகத்துக்கு. உங்களுக்கு பிரச்சனைகள் நிச்சயமாக மாறுதல்கள் வரும். அதாவது பிரச்சனைகள் சுலபமாக சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தீங்களேனால் நீங்கள் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு ஒரு தரம் போயிட்டு வாங்க. நாமக்கல் ஆஞ்சநேயர் போய் சேவிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சூரியனை கண்ட பனி போல விட்டு விலகும். இருந்தாலும் சனி பகவான் உங்களுடைய ராசியில் ஜென்ம சனியில் அமர்றார். பொறுமையாக இருக்கிறது நல்லது. மனக்குழப்பங்கள், தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாமல் இது எல்லாமே வரும். எல்லா இடத்துலையும் சற்று பிரச்சனைகள் கிரியேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொறுமையாக இருந்து இந்த காலத்தை கழிப்பது ரொம்பவுமே நல்லது.